அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நில்லுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. தேவன் இந்த வேத வாக்கியத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். நாங்கள் சத்தியம் என்கின்ற அந்த அரை கச்சையை குறித்து நாங்கள் பல மாதங்களாக படித்து வந்திருக்கிறோம். இன்றையோடு நாங்கள் அந்த போர் தளவாடத்தை அல்லது போர்க்களத்தினுடைய முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். அதில் அடிப்படையில் நாங்கள் அந்த சத்தியம் என்கிறத 4 வகையாக நாங்கள் பிரித்திருந்தோம். 1 தீர்ப்பு சத்தியம், 2 உள்ளத்தின் சத்தியம், 3வது பேச்சு சத்தியம், 4வது செயலில் சத்தியம் என்று 4 சத்தியங்களுக்கும் நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் அவற்றை பார்த்திருந்தோம். அந்த ஒவ்வொரு சத்தியங்களினுடைய முக்கியத்துவம், அவை அந்த சத்தியங்களை நாங்கள் வாங்கிறதுக்கான அவசியங்கள், அந்த சத்தியங்களை நாங்கள் வாங்கியதை விட்டுடக்கூடாது என்கிறதுக்கான வேத பகுதிகள், அந்த சத்தியங்களை விற்க வைக்கக்கூடியதாக எங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற சவால்கள், இவையெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் கடைசியாக நாங்கள் சென்ற வாரம் தீர்ப்பு சத்தியம் நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறதுக்கும் அதை நாங்கள் தக்க வைக்கிறதுக்குமான வழிகாட்டல்களை நாங்கள் விளங்கியிருந்தோம். தீர்ப்பு சத்தியம் ஏனைய சத்தியங்களை விட முக்கியமானது. ஏனென்றால் அதுதான் எங்களுடைய ஆத்மாவினுடைய அந்த முதல் ரூமுக்குரிய வேலை. அது எங்களுடைய ஆத்மாவினுடைய யோசனைகளோடு சம்பந்தப்படுகிற அந்த விடயம். அது கடவுளுடைய எழுதப்பட்ட விசேஷித்த வெளிப்பாடாகிய இந்த சத்தியத்தால அது உறுதியாக்கப்பட்டு தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த சிந்தனைகள், எங்களுடைய யோசனைகள் அது சத்தியத்திலிருந்து எழும்புறதாயும் சத்தியமாக இருக்கிறதாயும் சத்தியத்தால அது வினையப்பட்டதாயும் இருக்க வேண்டும். அப்படி அது உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்று போனோம் பார்த்துனாங்க. அந்த காரணங்களின் நிமித்தம் அப்ப அதுக்கான வழிகாட்டல்கள் என்னன்றதை நாங்கள் பார்த்தோம். அது சரியா இருந்தா அடுத்தது நாம செக் பண்ண வேண்டியது எங்களுடைய உள்ளத்தின் சத்தியம்தான். இந்த 2ம் ஓகேண்டா பேச்சிலையும் செயலையும் சத்தியம்தான் வந்து கொண்டிருக்கு. இந்த 2ம் பெர்ஃபெக்ட் என்று சொன்னா பேச்சும் செயலும் சத்தியமா தான் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் இந்த 2க்கும் நாங்கள் கதைக்கிறது நடக்கிறத பத்தி பெருசா அலட்டி கொள்ள இல்லை. ஏண்டா இது 2ம் சரியண்டா அடுத்தது அந்த 2ம் சரியா தான் வந்துடும் சத்தியமா. அப்ப 1 தீர்ப்பு சத்தியம், அதுதான் எல்லாத்தையும் விட முதன்மையானது. ஏன்னா அது கோணலா போச்சதோ அது பொய்யா போச்சதோ அதுக்கு பிறகு எங்களோட உள்ளத்தின் சத்தியமும் அதுக்கேற்ற மாதிரி தான் அது சாஞ்சு கோணலா போகும். அது கோணலா போச்சா எங்களோட வாயும் எங்களோட செயல்களும் எல்லாமே கோணலாத்தான் பொய்யாத்தான் இருக்கு. அதனால நாங்கள் ஆண்டவர் சொன்ன மாதிரி மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் சிறு வயது முதல் பொல்லாதது. அப்ப சிறு வயது பிறந்ததுல இருந்து எங்களோட தீர்ப்பு சத்தியம் தான், தீர்ப்பு பொய்யாத்தான் நாம கதைச்சு கொண்டிருக்கிறோம். அதுவும் பெற்றார் கூட பிறப்பிச்ச வழக்கேக்களை கூட பிள்ளைகளை பொய்யாத்தான் பேச்சிலையும் சொல்லி கொடுத்து வளர்க்கிறாரு. உம்பா வருது, பிடிக்க போகுது, காக்கா வரும், இந்த காகம் சாப்பாடை கொண்டு போயிடும், இதெல்லாம் தேவையில்லாத கதைகள். இதுகளையும் காக்கா போ, இதெல்லாம் கடைசியில பொய்யதான் புள்ள வளருது. அதனால எல்லாமே நாம பிறந்ததுல இருந்து பொய்யாகத்தான் தீர்த்திருக்கிறபடியால சும்மா நாம சைவ புராணம், கிரேக்க புராணம், கட்டுக்கதை மட்டுமில்லை, நாம பாட்டி வட சுட்ட கதையிலேயும் நாம கட்டுக்கதை தான் சொல்லி வளர்த்த. நாம காகம் என்னண்டு, காகத்தோட என்னண்டு நரி கதைக்கும், நரிக்கும் காகத்துக்கும் எப்படி கதைக்க தெரியும்,
வடைய தூக்கி கொண்டு போனதுன்னா ஜதார்த்தம். ஆனா ஓனாய் அத பாட்டு படிக்க சொல்றதும் உண்மையில எவ்வளவு பிள்ளைகளை ஒரு கட்டுக்கதைக்குள்ள சொல்லி கொடுத்து அதை சின்னல இருந்தே கட்டுக்கதையில வளர்த்திருக்கிறோம். கட்டுக்கதையா பைபிள் சொல்லுது, அது சத்தியத்துக்கு எதிரான முக்கியமான ஒரு கருவி. அது மக்களை சத்தியத்துக்கு எதிராக வளர்த்து விடுற கருவி கட்டுக்கதை. அது பொய்ய ஊக்குவிக்கிற விஷயம். அதுல நாங்கள் பாட்டி வட சுட்ட கதை இந்த கதைகள் எல்லாம் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, சொல்லிக் கொடுக்க விடையும் இல்லை. ஆகல சின்னல இருந்து இந்த கற்பனையில நாம சொல்லிக் கொடுக்கலாம், ஆனா ஜதார்த்தத்தை தான் சொல்லிக் கொடுக்கணும். கற்பனையில ஜதார்த்தம் இல்லாதெல்லாம் கதைக்க சொல்லிக் கொடுக்கிறார். அதான் உண்மையில அந்த மெசபொத்தேமியா புராணங்கள், கிரேக்க புராணங்கள், எகிப்திய புராணங்கள், சைவ புராணங்கள், எல்லா சிவபுராணம், எல்லா புராணமும் புராணம் தான், எல்லாம் முழுக்க கட்டுக்கதை. அதுல இருந்த தென்னை மரம் எல்லாம் அப்படி ஆண் தண்ணி எல்லாம் பெண் தண்ணியா போச்சது. என்ன நடக்குது, என்ன முழு கட்டுக்கதைகளால இப்படி இயக்கி ஜனங்களை அப்படியே ஒரு தெய்வத்துவத்துல நம்பிக்கை வைக்க வச்சு அவங்கள உண்மையில பொய்யான தெய்வத்துல நம்பிக்கையை வளர்த்து விட்டது அதுகள் எல்லாம். அதுல ஆமையும் முயலும் ரேஸ் வைக்கிறது அது ஒரு கற்பனை. ஆனா அங்க ஆமையும் முயலுடைய ஓட்டம் ஜதார்த்தம் தான். ஏனண்டா ஆமையினுடைய நகர்வும் முயலுடைய ஓட்டமும் அது காத தூரம் வித்தியாசம். அங்க அதுல சொல்ற கதை ஒரு கற்பனையா இருந்தாலும் ஜதார்த்தத்தை தான் கதைக்கிறோம் நாங்க. ஆனா பாட்டி வர சுட்ட கதையில ஜதார்த்தம் வேற இல்லை. அது ஜதார்த்தங்களோட கட்டுக்கதைகள் சேர்க்கப்பட்டிருக்கு, கட்டி விட்டு இருக்கோம் பல விஷயங்கள். அதுல சரியான கவனம். அதுல அப்படிப்பட்ட ஒரு இனத்துக்குள்ள நம்ம இனம் மட்டும் இல்ல, எல்லா இனமும் அப்படித்தான். எல்லாமே தேவனை மறந்து கடவுளை என்று ஸ்தோத்தரிக்காம விட்ட வழியா கடவுள் இப்படி கட்டுக்கதையில நம்பிய நரகம் போகக்கூடாதுன்னு சொல்லி அனுமதிச்சது. இப்பதான் நாம சத்தியத்தால எல்லா மூல கரடுகள் எல்லாம் தட்டி எடுத்து வரையக்குள்ள அப்ப முதல் திருத்த வேண்டியது தீர்ப்பு சத்தியத்தை, எங்கட தீர்ப்புகளை, எங்கட ஜட்மெண்ட், நாம் என்ன அதை தீர்க்கிறோம் என்றது இப்ப சரியா யோசிக்க வேண்டும். அதுக்கு வேதமும் மட்டும்தான் எங்களுக்கு காரணம். வேதத்தின் கடவுளும் தான் எங்களுக்கு ஒரே அந்த தஞ்சம், நாம சரியா தீர்ப்புறதுக்கு. அதனாலதான் நாங்கள் அதுகளை பார்த்து அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொன்னாங்க, நாங்கள் முழு சத்தியத்தையும் பார்ப்போம், கவனமா நாம வேதத்துல தான் நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். அதே நேரம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம் பொறுக்கி எடுத்து நாம கதைச்சிடக்கூடாது. இப்படி பல விஷயங்களை நாம முந்தி ஜோனோவனுடைய பிரசங்கத்தோட படிக்கலாம். அந்த அது எப்படி பாவம் பிழைக்க வைக்கும் அந்த தீர்ப்புகளை அப்பையும் நாங்கள் நிறைய படிச்சாங்க. அதை படிக்கணும். இப்ப நாங்கள் இரண்டாவது முக்கியமான அந்த சத்தியம் அது உள்ளத்தின் சத்தியம். அதுல உள்ளத்தின் சத்தியம், அது உள்ளத்தின் சத்தியம் என்ன, உள்ளத்தின் சத்தியம் எவ்வளவு முக்கியம், உள்ளத்தினுடைய சத்தியத்தால் இருக்கிற நன்மைகள் என்ன, பல விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். உள்ளத்தின் சத்தியம் என்ற ஆத்மாவினுடைய அந்த இரண்டாவது எங்களுடைய அஃபெக்ஷன்ஸ், எங்களுடைய பாசங்களில நாம உண்மையா சத்தியமா இருக்கிறது. அதை நாங்கள் இன்னொரு விதத்தில் சொல்ல நேர்மையா இருக்கிறது. கடவுளுக்கு முன்னால நேரா இருக்கிறது எங்களோட பாசங்களில், எங்களுடைய பாசங்கள், எங்களோட உள்ளத்துல உள்ளம் என்று நாம கேட்கல, எங்களுடைய அந்த அஃபெக்ஷன்ஸ் தான் நாங்கள் கதைக்கிறோம், எங்களுடைய பாசங்களை. அது பலவிதமான பாசங்கள் என்று நாம அப்பையும் படிச்சு நாங்கள் நிறைய நாம பட்டியலிட்டு நாங்கள் பாசங்களை பற்றியலாம். அப்ப நாம அழுகிறதும் பொய்யா அழக்கூடாது, உண்மையாத்தான் அழுகணும். இல்ல நாம சின்ன பிள்ளைகள் சில வேளையில நம்ம விளையாட்டுக்கு பொய்யா அழுது ஆக்களை ஏமாத்துறது, அப்புறம் அப்பா இருந்து கதை ஏன் அழுகிறான், அது உண்மையா அடையல. அப்ப இப்படியெல்லாம் அந்த பொய்யா எல்லாம் அழுகைகள், அந்த பாசங்களிலையும் பொய் எல்லாம் ஜதார்த்தமா உண்மை அழுக வந்தா அழகணும். அது என்னத்துக்குன்னு சரியா சிலர்கள் நம்மள அந்த அழுகைகள் அழுக ஒரு பாசம், சிரிக்கிறது ஒரு பாசம், எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது ஒரு பாசம், துக்கப்படுறதும் ஒரு பாசம். அந்த பாசங்கள் என்று நாம சொல்றது எங்களுடைய உணர்வுகளோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். பசி ஒரு பாசம், தாகம் ஒரு பாசம், எல்லாம் பாசங்கள் என்று நாம சொல்றோம். எஃபெக்ஷன் எங்களுடைய அந்த உணர்வுகளை தான் நாங்கள் அதை சொல்லுறோம். எங்களோட உணர்வுகளில் நாம
நேர்மையா இருக்க வேணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா எங்கட தீர்ப்பு சரியென்று சொன்னா அது அடுத்தது எங்கட பாசங்களுக்குள்ளதான் நிறாங்கம். பாசங்கள் நாம தீர்ப்பு சரியா இருக்கேக்களையும் ஏற்கனவே பாசமும் பாவத்தால பிரச்சனையா இருக்குங்கள்ல. அப்ப நாங்கள் சின்ன விஷயத்துக்கு மேல பெருசா நாம பாசங்களை வெளிப்படுத்துவோம். பெரிய விஷயங்களுக்கு ஒன்றுமில்லாம சின்னதாகி நாங்கள் பாசங்களை வெளிப்படுத்துவோம். அதுலயே அந்த மாலம் வெளியில வர தொடங்கும். அங்க அந்த பேசிக்கா நடிப்பு என்ற சொல்லு இதுக்குதான் நாம சொல்லுறது, நடிக்கிறது. நேர்மை இல்லாம நாம பாசங்களை வெளிப்படுத்த தொடங்குறது. அதுல அந்த விஷயங்கள்ல அப்ப நேர்மை அந்த உள்ளத்தின் சத்தியம் எங்களுக்கு கட்டாயம் அவசியம் என்றதை பற்றியில நாங்கள் படிச்சிருக்கோம். அதுல இப்ப கடைசியா நாம குறிப்பாக நாங்கள் பார்க்க வலிக்கிறேக்கல இந்த உள்ளத்தின் சத்தியம் அல்ல இந்த நேர்மை ரெண்டு மிக முக்கியமான விடயங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில அது அப்ளை பண்ணப்படுது. ரெண்டு முக்கியமான விடயங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில அது பிரிவைக்கப்படுது. ஒன்று எங்களுடைய கடவுளோடு கூட எங்களுடைய பெலனை பாதுகாக்குது, புதுப்பிக்குது. கடவுளோட எங்களுடைய பெலனை பாதுகாக்குது, புதுப்பிக்குது. இரண்டாவது எங்களுடைய பெலனை மேம்படுத்தி ஆறுதல் படுத்துது. எங்களுடைய பெலனை மேம்படுத்தி ஆறுதல் படுத்துது. யோபு 40:5 முதலாவது வசனம். யோபு 40:5. நேர்மையானையாக்களா உள்ளத்தின் சத்தியம். யோபு சொல்றார், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். இந்த வாக்கியங்களில் யோபு நேர்மையான ஆளா கடவுளோட இருக்கிறத அவர் காட்டுறார். 2 தரம் கதைச்ச நான் தான் கடவுளே. அவங்க என்ன சொல்ல வர, நான் உம்மோட இனி தொடர்ந்து உண்மையில பிளனடைஞ்சு உம்மோட நான் நேர்நிலையில நிக்கணும் என்றா நான் முட்டாள்தனமா கதைச்ச விஷயத்தை நான் ஒத்துக்கொள்றேன். 2 தரம் அப்படி கதைச்சிட்டு இருந்தேன். அப்ப அந்த இதயத்தின் நேர்மை நான் பைத்தியக்காரத்தனமா கதைச்சு நான் கடவுளே என்றதை ஒத்துக்கொண்டது. ஆனா இனிமேல் கதைக்க மாட்டேன் என்றதையும் அது சொல்லி முடிச்சது. கர்த்தரோட நாங்கள் பெலனா நிக்கணும்டா கர்த்தற்ற வழிகளையும் கர்த்தரை குறிச்சு கர்த்தருடைய விடயங்கள்ல நாங்கள் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருந்த நாங்கள் என்றதை நேர்மையா ஒத்துக்கொள்ளணும். கர்த்தரோட அவற்ற சத்தியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படேக்க கடவுளே நான் எவ்வளவு விசத்தனமா எல்லாம் உம்முடைய சத்தியங்களை விளங்காம இப்படி நான் செய்திருக்கிறேன் என்றதை நாங்கள் நேர்மையா ஒத்துக்கொள்ளணும் ஆண்டவரோட. அப்படி ஒத்துக்கொள்றதன் ஊடாகத்தான் என்ன நடக்கும், இனிமேல் நான் இப்படி நடக்க மாட்டேன் என்ற அந்த கர்த்தருக்கு முன்னான நேர்மத்துவத்தை நாம் வெளிப்படுத்த அவருக்கு அதை பார்க்கிற நீ ஒத்துக்கொண்டிருக்கிற இனிமேலும் அப்ப உண்மையாயிரு. ஆனா கர்த்தருக்கு அப்புறம் விட்டாரோ, ஏய் சரி இப்ப இல்ல நில் நான் கதை பண்ண இனிமேல் தான். நாம எப்ப கடவுளோட
அவற்ற சக்தியை அவற்ற பலத்துல நேர்மையா நாம நின்றால்தான் இனி அவர் தந்த பலத்துல எங்களையும் எங்களுக்கு உண்டானதையும் அவர் பாதுகாக்கிறதுக்கு உறுதியா இருக்கிறது முடியும். ஆனால் நாம நடிக்க வலிக்கிட்டோம் என்றா, நாம நேர்மை இல்லாம கடவுளோட டீல் பண்ண வலிக்கிட்டோம் என்றா, எங்களோட விசத்தனங்களை ஒத்துக்கொள்ளாம நாம பாவங்கள் உணர்த்தப்படேக்க எங்களுடைய யோசனைகளை வகையறுக்கிற விதமா சத்தியம் வரைக்க நாங்கள் பல விதங்களில் அதை சமாளிக்க வெளிக்கிட்டோம். அதனுடைய அர்த்தம் சமாளிப்பா அதுக்கு நேர்மை இல்லை. ஓ அது பிழைச்சு போச்சுதான் அப்படி ஐயோ டெண்டரும் கதைதான் பிழைதான் கடவுளே, அவ்வளவுதான் நேர்மை. இங்க ஒரு சமாளிப்பும் தேவையில்லை. ஒரு தரம் கடவுளோட இப்படித்தான் நடந்தது, இப்படி வேதப்படி அது கூட நான் ஆண்டவரே நான் விசத்தனமா பைத்தியம், நான் ஐயோ இவ்வளவு தெரிஞ்சமான இது எனக்கு தெரியாம நான் இப்படி நடந்துட்டேன் ஆண்டவர். ஆனா அவன் கதைச்சது ஒரு சோதனை நேரம். ஜோபு கதைச்சது ஒரு பெரும் சோதனை. ஜோபு உடைய இந்த அதிகாரங்கள் நமக்கு 2ஆம் அதிகாரத்தில இருந்து 38ஆம் அதிகாரம் வரைக்கும் அவங்களும் மாறி இவரும் மாறி இவர்களும் மாறி நாம பார்க்கல அவற்ற வாழ்க்கையில குறிப்பான ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனை. இப்படியான சோதனை நேரங்கள்ல எங்களுடைய எண்ணங்கள் எதுல கூட நேரத்தை எடுக்க போகுது, அதுக்குள்ளதான் நான் ஜோபுல அதை எடுத்தது. ஆனா ஜோபுல அந்த சோதனை எடுக்கலையும் அந்த நேரம் கூட அவர் கதைச்சது எதுகளை பற்றி, எனக்கு இப்படி வந்திருக்குது இப்படி வந்திருக்குன்னு சொல்லி என்றாலும் அவரை யாரோட அவர் தொடர்புபடுத்தி கதைச்ச, கடவுளே நான் நீதி இல்லாம நடந்தா அதை எனக்கு சொன்னாலாவது பரவாயில்லை, ஐயோ நீங்க என்னோட இப்படி கேட்கிற, நான் எங்கடா இப்படி கடவுளை சத்தியத்துக்கிறோமா நடத்த, நான் அவங்களும் முடியல இவரும் முடியல கதைச்சது. ஓ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஓ அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து நீதியும் நீதிபரனும் உண்மையும் சத்தியமும் கடவுளோட வார்த்தையின்படி நடக்கிறத பற்றி தான் அவங்களும் கதைச்சவங்க. இவரும் அதுக்கு அப்படி என்ன சொல்லு உதாரணத்துக்காக நான் எங்க அப்படி நடந்தேனா, அடே நீங்கள் எனக்கு வேலைக்கு உதவாத வைத்தியம் இருக்கீங்க, நீங்கள் உண்மையில எனக்கு ஆபரேஷன் செய்யறது சரியா சொல்றீங்க ஆபரேஷன் என்று அந்த கதைகள் எல்லாம் நேரம் கூட எடுத்ததான் அந்த சோதனை நேரம். அவர் அதுக்களையும் கடவுளும் அவற்ற நீதியும் அவற்ற சத்தியம் தான் நாங்க கதை விட்டார். ஐயோ எனக்கு சோறுது, எனக்கு கடிக்குது, எனக்கு இதுக்குள்ள நோகுது, எனக்கு அதுக்கு நோகுது, ஐயோ என்னால ஏழாம கிடக்குன்னு கதை கேள்வி. அவன் ஏழாம தான் கிடந்தது. ஆனா கதைச்சதெல்லாம் எனக்கு ஏழாம ஏன் கிடக்குதுன்றதுக்கு என்ற பாவம் என்ன காரணம்? கதை சோதனை நேரத்துல நாம மற்ற நாட்களை விட அந்த சோதனைங்கிற மண்டைகளை கூட ஆட்டி கொண்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து பாத்தீங்க மண்ணுலக மணலில் இருக்கிறார் சொல்ல வேற நான் அதை காலமாக கிளியர் பண்ணினேன். சோதனை நேரத்துல அது எங்க போட்டு ஆட்டேக்கல அந்த சோதனையிலே நாங்கள் எங்க போவோம், கத்திரக்கு திருப்பியும் போவோம். சோதனைகள் வரைக்கலையும் அதுல இருந்து தப்பிச்சு கொண்ட போக்க எங்களுக்கு எங்க வச்சுக்கிட்டு பார்க்க கத்தரட்டதான் ஓடி போறோம். அதுக்களையும் இதுக்குள்ள ஆண்டர் என்ன எந்த பாவம் என்ன இதுல நான் போட இன்னும் எந்த குடும்பத்திலே இப்படி கடவுளை என்ன எந்த விதத்துல என்னோட பேச இதுக்குள்ள எங்க கிடக்குது. சரி இயற்கை குறித்து நான் ஆசாரியர்களுக்கு கதைக்கோணும், இது என்னதுக்கு வர பட்ஜெட் அப்படியே இப்படி நடந்த அதுக்குள்ள எங்க தேவை என்னத்தோட இதை டீல் பண்றாரு, ஏன் இப்படி அதுல இருந்து எப்படி விடுதலை அடைகிறதுக்கு என்ன செய்யலாம், இல்ல என்ன பிரச்சனை, சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. அப்ப நாமளே என்ன ஐயா சிரமம் பண்ணுங்களா போங்க உபவாசம் பண்ணி இது சரியான சீரியஸ் பிரச்சனை கடவுள்கிட்ட ஆத்மாவை தாழ்மைப்படுத்தி போக என்ன செய்யறது வாலி அல்ல. ஜோபு அதைத்தான் செய்யறான். ஜோபு மண்ணுலக மனநிலை உள்ள மனுஷன் அல்ல. அவன் கர்த்தரை சோதனைகள் இவ்வளவு துன்பம் இவ்வளவு சாவு இவ்வளவு தொழிலிழப்பு இவ்வளவு சொத்துழப்பு இவ்வளவு நாசம் அறுத்தாலும் எனக்கென்று ஒரு மத்தியஸ்தர் இருப்பாருண்டா. இந்த மத்தியஸ்தர் கதை பண்ண அங்கே கடவுளோட தன்னை கதைச்சு ஏன் இது என்றவன் அவன் யோசனையை தவிர ஐயோ இல்ல நாசமா போச்சு இனி எப்படி கட்டி எழுப்ப போறோம், ஐயோ இந்த புள்ளோட இவ்வளவு அந்த பாச ஐயோ அந்த மூத்தவன் அந்த இளையவன் அந்த அதுகளை பற்றி கற்பனையில ஜோசப் நித்திரன் எழுப்பி இந்த மூத்தன் வந்து கூப்பிடுறான் இந்த சின்னன் வந்து கூப்பிடுறான் கதைக்கே இல்ல. அவன் மண்ணுலக மனநிலையில் அவன் சோதனையிலையும் அவன் யோசனையிலையும் கத்தர் வந்தால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்றது நேர்மையாத்தான் சொன்னான். திருக்கு திரும்பி ஐயோ இந்த பொம்பளை பிள்ளை வந்து கூப்பிடு சொல்ல இல்ல, மண்ணுல மனநிலை இல்ல வந்தது. அதுக்குள்ள கத்தர் என்னத்துக்கு இப்படி என்னோட டீல் பண்ணினவர் அதை எப்படி நான் அறிகிறது, அதுக்கு எனக்கு என்ன வழி, கடவுளே கடவுளே என்று கடவுளை நோக்கித்தான்.
அல்ல அதனால மனுஷிக்கு விளங்கல, மனுஷி கடவுளுக்கு விரோதமா போறதுக்கு தான் அப்பயும் கதைக்குது. அப்பயும் அவ இவளோட கதைச்சா இருக்கிற விசுவாசம் நாசமா போயிடும். நீ வாயப்பத்தடி உனக்கு என்ன தெரியும் போட்டு போய் சாம்பல்லையும் உட்கார்ந்தாண்ட என்ன அர்த்தம்? அவன் உபவாசம் பண்ணான். சாம்பலிலும் மண்ணிலும் தூளிலும் இருக்கிற என்ன பாரம்பட உபவாசம் பேசிக்க. இவ்வளவு சொறியும் கடிகளும் புறத்தை திண்டு கொண்டு முதல் அந்த இவ்வளவு உலகத்தை எங்களை சுத்தி இருக்கிறவன்னே இப்போ ஒரு முடிவு கொண்டு போடும். அப்ப கடவுள் இவரோட சரியான கோபத்தில் இருக்கிறார் ஆக்கமன். சரி, கடவுளை கோமண்ட எதோட எப்படி எதுல எந்த கோமண்ட எனக்கு சொல்லுமன் காட்டுவன். நான் 10 கட்டல எங்க பிழைச்சி இருக்கிறேன் என்று சொல்லுமன் எனக்கு. இதான் அவன் கதை. அதுல அதுக்குள்ளேயும் அவன் பரலோகவாசியத்தான் யோசிச்சு கொண்டிருக்கிறான். ஆனா நமக்கு வந்த பிரச்சனைக்கு எந்த மனுஷனிட்ட போய் ஆதரவு எப்படி நாம கதைக்கிறது என்ன அதுல ஃபைன். இப்ப இந்த இதுகள்ல அந்த அந்த உள்ளத்தின் நேர்மை கத்தரிட்ட பலனடையணும்டா, கத்தர் எங்கட பலனாயிருக்கணும்டா, கத்தரோட நாம நேர்மையா இருக்கணும். கத்தரோட நேர்மையா இருந்தா அவர் எங்களுக்கு நேர்மையா இருப்பார். அதுதான் நாம கத்தரோட பலனடைகிறதுக்கான கத்தரோட பலனடைகிறோம் சொல்ற அந்த சொல்லாடல் கத்தரன் பலனாகிறதும் எங்களுடைய இந்த பூமிக்குரிய ஜாத்திரையில இந்த வனாந்திரமான பாதையில அவர் பலத்துல நாங்கள் முன்னுக்கு போறதுக்கு அதைத்தான் நாங்கள் பலனடைகிறோம் கதைக்கிறோம். கத்தரோட எங்களோட பலன், கத்தரோட எங்களுடைய ஸ்ட்ரென்த், கத்தர் நேர்மை முதலாவது கத்தரோட தான். கத்தரோட உள்ளத்தின் மனுஷன் இதயத்தை பார்க்க இயலாது. ஏன்னா மனுஷர்ல பிறந்தது எல்லாரும் நடிக்கிறோம், எல்லாரும் நடிச்ச நாங்கள் இப்பயும் பல சந்தர்ப்பத்தில் நாம வலு கவனமா இருக்கணும், நடிச்சிடக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு அந்த நடிப்புகள் இன்னும் மாய்மாலம், எங்களுக்கு வேஷங்கள் இருக்க பார்க்குது. அது அது இல்லாத ஒரு மனுஷனுமே இல்லை. அப்ப அத அந்த பாவத்தை இல்லாமலாக்க கத்தரோட நடிக்காம சரியா இருக்க பார்க்கணும், கத்தரோட நேர்மையா இருக்க பார்க்கணும். அதனால நாம அத கவனமா நாம செய்யணும். அது அப்படி நாம இருந்தோம்னா உள்ளத்தின் நேர்மையா அதுக்கு பிறகு கத்தர் எங்களோட பேர். அதுதான் நாங்கள் அதுல தீர்ப்பு சத்தியம் உண்டு, ஆனா உள்ளத்தின் சத்தியம் அது இன்னும் இன்னும் சரியான நம்மட வாழ்க்கையில சரியான முக்கியமான ஒரு விஷயம். அந்த பாசம் உங்கள் கத்தரோட நமக்கு துக்கம், வேதனை, நோ, அழுக, இழப்பு என்றால் பாசங்கள் வெளிவரும். அந்த பாசங்கள் நாம போய் கத்தரிட சொல்லி அழ வேண்டியதான். நாங்கள அக்கல்ல கொய்யாக்கள்ட வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி சொல்லி அழுதா போல என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. அவ கேட்டுக்கொண்டு இவருக்கு மட்டும்தான இழப்பு, கனவேர் முப்பி வந்திருக்கிறா கடைசியில் ஏன்னா மனுஷனுக்கு எந்த விநியோசனம் அல்லது நம்மளோட அம்மா அப்பா சகோதரர்கிட்ட சொன்னா கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒன்று சொல்லுவீனா, ஐயோ உன் பிள்ளை என்ன செய்ற. ஆனா அந்த இழப்பு அதுகளால வரக்கூடிய பாசங்களை யார் எங்களுக்கு அதை உருவாக்கி எங்கள தந்தவர் கத்தர். அப்ப அவர் பரலோக தகப்பன், அவர் தாயின் மார்புடைய கடவுள். அவர்கிட்ட போய் முழங்கால நின்று விழுந்து கிடந்து கடவுளை இது என்ன, ஏன் இப்படி எந்த வாழ்க்கை என்ன இது இங்க சொல்றலாம் அங்க சொல்லி அழுதாலோ புலம்பினாலோ கதைச்சு கொண்டிருந்தாலோ அதான் தனிச்சு போய் இருக்கிறது. அது மனுஷியல கணக்கா போனாலும் பாவம் இல்லை நமக்கு, அது பாவம் இல்லை. ஏண்டா கத்தரோட நம்மள அதை கதைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க வேற யாருக்கிட்ட வேற. அப்ப அவரே சிலவுல இவன் நெடுக வந்தா இதைத்தான் அலம்புறான் போது இவருக்கு இந்த பிரச்சனை தீக்கணும் மட்டும் தீர்த்திருவார். அதுதான் இரவும் பகலும் இதை பற்றி வந்து கதைச்சா அந்த அநீதியுள்ள நியாயபதியை இதை இந்த கோதாரியை நிப்பாட்டணும், முதல் அவளோட பிரச்சனையை தீர்த்து விட மாதிரி இவன் பிரச்சனையை தீர்த்து இவள பிரச்சனையை தீர்த்து விட நமக்கு ஐயோ இது திருப்பி திருப்பி வந்து நம்மளை அலட்டி கொண்டிருக்கிறது இதுகள். கத்தர் உயிரோட இருக்கிற கடவுள். ஆமே இதை நம்மளோட மனுஷிட்ட நம்மளோட புருஷன்கிட்ட பிள்ளைகள்கிட்ட சொன்னா போல என்ன வரப்போகுது இது?
அக்காக நாங்கள் சொல்ல வரையில நாங்கள் உண்மையா இல்லாம நடிக்க சொல்ல என்ன மத்தியாக வேற சில சபைகள்ல எனக்கு நோய் இருந்தாலும் நோய் இல்லை, கத்தரில் எனக்கு நோய் இல்லை, அந்த அந்த மாதிரி நடிப்பு நடிக்க சொல்லு. வருத்தம்டா வருத்தமா இருக்கு, காய்ச்சல் ஆயிடு, அப்ப கத்தர் வச்சிருக்கிற வழிய ஜபத்தோட நாம எடுப்போம். இல்ல அதுக்கு மிஞ்சி ஏதோ பிரச்சனையா இருக்குதுன்னா நாம என்ன செய்கிறது? நான் டாக்டர் என்ன கடவுளும் அவர்கிட்ட போய் சொன்ன அப்புறம் உடனே அவளும் டயக்னோஸ் பண்ணுவாங்க, இரண்டுவாங்க, இதை எடுத்து பாருங்க, அதை செய்து பாருங்க, இப்படி உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்குது. ஆனா ஏன் இதுல பிரச்சனை? அப்ப இனி மனநோய் வைத்தியருக்கா நாடும் கொண்டுவாங்க வேண்டா. அவன் செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் ஹார்ட்டும் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனை ரிப்போர்ட்ல. அப்ப நீங்க டாக்டர் சிவஜோகன் இருக்கா பாருங்க, அவர் கடவுளா போயிட்டாரு. இப்ப ஏண்டா இந்த ஆளுக்கு இது மனநோய் போறாங்க, இதுக்கு நீ உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லையா? இந்த சிவஜோகன் போச்சுடாப்பா, இவ்வளவு பெரிய படிச்சு ஆளாக்குறது. சிவஜோகன் போக சிவஜோகன் கொஞ்ச நாள் குடிசையா தருது. அதுவும் சில விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். அதுவும் ஞானத்துல கடவுள் அவங்களுக்கு கொடுத்த சில அந்த மருந்துகளை கண்டு அதை எங்களை பேலன்ஸ் பண்ண பாக்குது. சில வேளையில அது கொஞ்சம் போக சரியாயிடுது. மேபி இவன் அந்த படிப்பு படிக்காதபடியா அவர்கிட்ட ரிஃபர் பண்றேன். ஆனா சில நேரம் அவர்கிட்ட போனாலும் அது சரி வராது. ஏன்? அவங்க இல்ல கடவுளோட கதைக்கிறது, கடவுளோட கதை நாம நேர்மையா இருக்கிறது தான் இங்க முக்கியம். அதனால நேர்மை நாம ஆண்டவரோட அவற்ற பிளத்துக்கு அவருடைய பிளனுக்குல நாம நிப்போம் என்று சொன்னா கர்த்தர் எங்கள் அந்த நேர்மையின் நிமித்தம் அவர் எங்களோட கூட எங்கட பிளனா அவர் நிப்பார். எங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டார், என்ற கைகளின் சுத்தத்தை பாரும் என்று கதைச்சியாக்கள் யாரு? தாவீது, எசேக்கியா. கர்த்தர் அந்த நேர்மைக்கு பதில் கொடுத்தார். இப்ப அப்படி அதை கதைக்கிறதுக்கு தான் நாம அப்படி நேர்மையா இருக்கணும் கதைச்சு கொண்டு இருக்கிறார். அவங்க இந்த கைய பாரும் என்ற இந்த கையில பாவம் இல்லை, எவ்வளவு உண்மையா இருக்கிற உமாக்கு. அவ இதைத்தான் ஜோபு சொல்ல, நான் கதைச்சேன் தான், நான் ஐயோ இவ்வளவு என்ற சோதனையில நான் விசத்தனமா கதைச்சு போட்டேன், பைத்தியம் தான். ஆனா இனி கேட்க மாட்டேன். ஏண்டா ஆண்டவர் இந்த வல்லமை பாரு, இவ்வளவு இழப்ப இந்த பெத்து வளர்த்து கல்யாணம் செய்து கொடுத்தா பிறகு சாகடிக்கல, நீ உசுரோட இருந்து பாக்கல, உனக்கு பெரும் வேதனை தான். அது நான் இல்லையா, எனக்கு தெரியாதோ பிள்ளைகள் சாகிக்கல இப்படி கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்காக நீ விசத்தனமா கதைக்கலாது. என்னோட நேர்மையா இருக்கவோ நீ என்ன பற்றி நீ என்ன உனக்கு விளங்குனாது? என்ன பற்றி கணக்க ராசி படைப்புல என்ன பற்றி என்ன உனக்கு விளங்கி இவ்வளவு நீ யோசிக்கிற? நான் நீதிமான் தானே என்று ஏன் உன்னால அந்த அளவுக்கு ஒத்து பாவம் இல்லையோ? அதனால வாயை பொத்தி கொண்டு என்னட்ட அடிபணிஞ்சு பேசாம இரு. ஒருதனுக்கும் விளங்கி ஏன் இது நடந்தது. ஆனா நீ உன்னை ஆராய்ச்சி பார்த்தாலும் உனக்கு தெரியும், உன்னில இந்த அளவு அடிவுன்றதுக்கு அவ்வளவு ஒரு பாவம் இல்லை. அப்ப மிச்சம் நீ தேவன் ரகசிய செயல் விடு. அதை பற்றி அலட்டி கதைச்சு கொண்டு இருக்கிறதுக்கு ஏன் கதைக்க என்ன வரும்? கடைசியில பாவம் தான் வாயில வரும். அதனால நாங்கள் ஒரு அளவுக்கு தான் நாம வீட்டாக்களோடையும் சில விஷயங்கள் சொல்ல வேணும், கதைக்க வேணும். இதுக்கு மிஞ்சி வரையில கத்தரிட்ட அவர் எங்கட பிளன், அவற்ற பிளன் எங்களை தாங்கம். நாங்கள் அவரோட நியாயமா நேர்மையா நாமல் இருந்தோம் என்று சொன்ன தாவீது இதை பற்றி சொல்லிக்கல. அடுத்த விஷயம் சங்கீதம் 51:10. சங்கீதம் 51:10 இரண்டாவது வசனம். சங்கீதம் 51:10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அந்த நிலைவரமான ஆவி, த ரைட் ஸ்பிரிட், அதாவது நேர்மையான ஆவியை நில புதுப்பியும்.
நேர்மையான ஆவிய நில புதுப்பியும். ஏன்னா அது தெரியும் நடிச்சவர் நேர்மை இல்லாம தான் இந்த பாவம் நடந்தது. கடவுளுக்கு முன்னால தான் நேர்மையா நடக்கல. அந்த கடிதம் எழுதி ஜுவாப்பிட்ட உரியாட்ட கொடுத்து அனுப்பிக்கல தான் நடிச்சதான், தான் மாய்மாலக்காரன், தான் நேர்மையா நடக்கல கத்தருக்கு முன்னாலே. இதயங்களை ஆராயிற கடவுளுக்கு முன்னால எந்த இதயத்துல நேர்மை இல்லாம போச்சு. அதனால தேவனே சுத்தமான பாசங்கள் என்னில இருக்கட்டும், நேர்மையான இதயத்தை என்னில ரினியூ பண்ணும், என்னில புதுப்பியும். அப்ப இதைத்தான் நாங்கள் அதுல சொன்னாங்க, கத்தரோட பிளனடைய வேணுமோ நாங்கள் நேர்மையில புதுப்பிக்கப்படவும் வேணும். நேர்மையில புதுப்பிக்கப்பட வேணும். நேர்மையில புதுப்பிக்கப்படுறன்னு சொல்றது நாங்கள் இனிமேல் சரியான கவனமா இருப்போம். நீர் எனக்கு தயவா உதவி செய்யும் ஆண்டவர். நாங்கள் நேர்மை இல்லாம பல சந்தர்ப்பங்களை நடந்து போனோம், நடந்துட்டேன். ஆனா இனிமேல் நான் நேர்மையாக இருக்க உதவி செய்யும். ஏண்டா உள்ளத்தின் நேர்மை கடவுளோட சரியாக நாம அதை புதுப்பிச்சு கொள்ள வேணும். நான் நடந்த முடிக்கல, கடவுளே என்ன நேர்மையான ஆவிய புதுப்பியும், நேர்மையோட இந்த ஆவி இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். அந்த கிருபைய என்னில பெறப்படுத்தும். ஏண்டா நேர்மையாக கடவுளை சேவிக்கிறது, நேர்மையா பகிரங்க ஆராதனையில கடவுளை பலி செலுத்துறது எல்லாம் சரியான விஷயம். ஏண்டா அதுல நேர்மை இல்லையோ என்ன ஆண்டவரோட நேர்மை இல்லாட்டி ஆண்டவரோட பலன் இல்லை, ஆண்டவரோட பலன் இல்லாட்டி எங்களோட வாழ்க்கை அந்தோ பரிதாபம் தான். இதை விட நான் நெடுக சொன்ன மாதிரி கிறிஸ்தவன் ஆகாம இருந்தது நிலைமை இருக்கு. எல்லாம் நேர்மை என்றது கடவுளோட நாம நேர்மை. அதனால கத்தரை சேவிக்கிறதுல, கத்தருக்கு ஆராதனை செய்யறதுல நேர்மை. நடிக்க வேண்டாம். ஐயோ மாய்மாலம் வேண்டாம். மாய்மாலம் பாடல் கருத்தோட ஆவியோட கவனமா ஜபம் ஆமேன் சொல்லல, ஆமேன் சொல்ல வேணும் என்றதோட என்ன ஜபம் போய்கொண்டிருக்கின்றதுல யோசனை ஆமேன் என்றா அங்க நாம நேர்மையான ஆவியோ நேர்மையா இருந்து நாமளா இல்லையா கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளவு உன்னிப்பா ஒவ்வொரு இந்த பலிகளும் கவனிக்கப்பட வேணும், எவ்வளவு கருத்து ஊன்றி கொடுக்கணும் ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும். அதனால பிள்ளைகளை பாருங்க, இப்படி இங்க பேர் கருத்த பேர் அந்த சும்மா தெரிஞ்சவங்க ஏகாந்தத்துல படிக்கிறாரு, பார்த்து பாடி. ஏண்டா கடவுள் நேர்மையை பார்த்து கொண்டு நாம இதயத்துல உண்மையா கடவுளை சேவிக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிற எங்கட வாய்தான் பாடுதா, இதயத்துல கடவுளும் அவற்ற பயபக்தியும் ஒன்றும் இல்லை. ஏண்டா என் பலனாகிய கர்த்தாவே இல்ல, அங்க கர்த்தரங்கட பலன் இல்லையா அப்புறம் என்ன? அதனால நாம இந்த பலத்தோட போய் அவருக்கு திரும்பி கேட்கிறது எங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள், அது சோதனையா இருக்கலாம், பிசாசு கொண்டு வர்றதா இருக்கலாம், எங்களுக்கு எதனா பாவம் எழும்புறதா இருக்கலாம், அல்லது உலகம் கொண்டு வர்றதா இருக்கலாம். கடவுளே எங்களுக்கு நேர்மைக்கு தக்கதாக சரி கட்டுமெண்டா எல்லா ஆராதனைகள், எல்லா குடும்ப ஜபங்கள், வேத வாசிப்புகள், வேத வசனங்களை பாடமாக்குறதுகள், அதுல கவனமா இருந்து அதை உன்னிப்பா எழுதுறதுகள், அதை தியானிக்கிறது எல்லாமே பார்க்கப்படும். அது என்ன என்ன சொன்னிப்ப ஏன்னா உங்க நேர்மையோ எங்கடா நீ நேர்மையா? எனக்கு ஒரு கிழமை எங்கடா நீ நேர்மையா இருந்த நீ எல்லாத்துலயும்? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கடவுள் சொல்லுவாருண்டா அப்புறம் என்னத்த நாம உள்ளத்தின் நேர்மையை பற்றி கதைக்கிறது? சரியான கவனமா இருக்கணும் இதுகள். ஏண்டா சத்தியம் கனவேர் சத்தியம் தீர்ப்பு சத்தியம் சிலவல்ல எங்களோட பிதாக்கள் சொல்லி தந்தெல்லாம் விளங்கி நாம ஆனா உள்ளத்தின் நேர்மை அவளாலையும் எங்களுக்கு சொல்லி தர இயலாது. அது கர்த்தர் எங்களை புதுப்பிக்க வேண்டிய விஷயம். நாமளும் தனித்தனிய கடவுளோட டீல் பண்ற விஷயம் இது. அந்த தீர்ப்பு சத்தியங்களே நேர்மை இல்லாம நாம கதைக்கலாம். அந்த தீர்ப்பு சத்தியங்களே நடிக்கிற விதத்துல நாம ஆக்களோட கதைக்கலாம்.
பரிசுத்தமான கேட்ட பரிசுத்த பற்றி உங்களுக்கு தெரியுமோ, பரிசுத்தத்தினுடைய வல்லமை தெரியுமோ, அது 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 இல்லாம ஒரு கடவுளை தரிசிக்கிறார். ஆனா இங்க உள்ளுக்கு தெரியும் தான் பரிசுத்தம் இல்லை என்று, அவனுக்கு தெரியும் தான் பரிசுத்தம் இல்லை என்று, ஆனா தீர்ப்பு சத்தியம் படிக்காத இருக்கிறாங்க. ஆண்டவர் அங்கிருந்து பார்த்து சிரிப்பா, துன்மாக்கனே, உனக்கு என்னோட அருகதை இருக்குது பரிசுத்தத்தை பற்றி நீ கதைக்கிறதுக்கு? நீயே எனக்கு முன்னால பரிசுத்தம் இல்ல, நடிப்பு என்ன? நீ மற்றவர்களுக்கு பரிசுத்த நீதி எல்லாம் கதைக்கிற. கர்த்தர் மட்டும்தான் இதயத்தை ஆராய்கிறவர். அடுத்தது நமக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு மட்டும்தான் நம்முடைய இதயம். எந்த ஒரு மனுஷனாலையும் பார்க்கல. அதான் இது சீரியஸான விஷயம். ஏற்கனவே நாம இதை கதைச்சிருக்கோம். கணக்க உள்ளத்தின் நேர்மை எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நடிக்கிறனா இல்லையாண்டு எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். சத்தியம் கதை கேட்கலையும் நடிக்கிறனா இல்லையாண்டு எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். பிரசங்கம் பண்ணைகளையும் நாங்கள் சொல்லுறது உண்மையா சொல்றோமா, எங்களோட வாழ்க்கையில அது பெலன் செய்து சொல்றோமான்றது கடவுளுக்கு எங்களுக்கு தான் தெரியும். அதனால நிறைய பிரசங்க போதகராக இருங்கள் பைபிள் ஆண்டவர் சொன்னார். உங்களை அநேகரை அதிக ஆக்கினாரு போத நடிப்பு கூட வேற பார்க்க. அத உண்ட வாழ்க்கையில் அதை நாங்கள் அதை விளங்கி நம்மட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நமக்கு எங்க எல்லாம் இருக்கிற யோசிச்சு கொண்டு வந்து ஜூஸ் அடிச்சு தாரம். அது என்ன இது என்ன புத்தகத்தில் எழுதினதை வாசிட்டு வந்து சொல்லல, இதை நம்மட வாழ்க்கையில் எங்க அப்ளை பண்ணி யோசிச்சு பல பேற்ற வேற வேற விஷயங்களை எல்லாம் பார்த்து இது எங்கட சபையில எங்கட மக்கள் மத்தியில எங்க இந்த விஷயங்கள் இருக்குது, இப்படி எங்க நாம சந்திச்சு நாங்கள் இது எப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையில முகம் கொடுக்கிறாம விளங்கித்தான் வந்து கதைக்கிறோம். யாராவது புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி இங்க வந்து நாங்கள் பிரசங்கம் பண்ணல. ஏன்னா நம்மட பிரசங்கம் கேட்டா ஒரு புத்தகத்தை வாசிச்ச மாதிரி இருக்காது. ஏன்னா அது அந்த ஆவிய விளங்கி அந்த விஷயம் எங்களோட எப்படி உறவாடுன்னு விளங்கித்தான் கதைக்கிறோம். ஏன்னா அது உண்மை நேர்மையான இதயத்திலிருந்து வராட்டி பிரியோசனம் அற்பம் இல்லோ. கடைசியில நம்மட அவ்வளவு இரவாத்த பண்ணியும் கடவுளே பிரியோசனம் இல்ல. நீயே ஒரு ஊத்தவாளி புற நீ புற இங்க கதைச்சு கொண்டிருக்க பிரச்ச என்ன எங்களோட அறுவடையெல்லாம் குறையும். அங்க கிறிஸ்தவனுடைய சாயனுக்கு ஒப்பாக உருமாறது குறையுமாக்கும். ஏன்னா நாமளே உருமாறத புறையான அங்க உருமாக்குறது. அதுதான் சொன்ன மாதிரி தாங்களே என்னத்தை போதிக்கிறது தெரியாம போதிச்சு கொண்டிருக்காங்களா. ஆனா அதனுடைய போதகர் மேராமா தங்களுக்கு அது ப்ராமிஸ் இல்ல. ஆனா அதை ப்ராமிஸ் பண்றீங்கம்மா மெற்றியாக்களுக்கு நீ வரலாம் பெறுவேன், நீயே போவியோன்னு தெரியாது. ஆகையில நாங்கள் அப்படி ஆகத்துல சிரமம் பண்ற ஊழியம் செய்ய இல்ல. அப்படிப்பட்ட உபதேசங்கள் எங்களுடைய முற்பிதாக்களும் அதுல சரியான வேண்டாம். ஜேசி வயசு சொன்ன மாதிரி நமக்கு நாம நியாயத்துக்குள்ள நமக்கு சரியான ஆச்சரியமா இருக்கும். நிறைய பிஷப் மேல அங்க இருக்க மாட்டேன். அவர் ஒரு பிஷப் ஆங்கிலிக்கன்ல. அங்க நாம நினைச்சிருக்காத கனவேர் எங்களோட இருப்பேன், நாம நினைச்சிருக்கிற கனவேர் நம்மளோட இருக்க மாட்டேன். ஏண்டா நடிப்பு ஃபுல்லா நடிப்பு. ஏண்டா அந்த மாய் மாலம் ஒரு படுபயங்கரமான ஒரு பிரச்சனை. அது மாய் மாலம், அது ஒரு வேஷம். கர்த்தருக்கு முன்னால நேர்மையோ எங்கேயும் எப்பையும் யாரோடையும் நேர பேச்சிலையும் இதுலையும் நேர்மையா தான் இருக்கு. அதனால நாம அதை அதை எங்களுக்கு புதுப்பிக்கணும். அந்த கிருபைய அந்த கிருபை புதுப்பிக்கப்பட வேணும். இந்த கிருபையில நாம புதுப்பிக்கப்பட்டு எங்கள கர்த்தர் அதை செய்யல நாம நினைச்சக்கூடாது. நம்மளுக்கு அந்த நேர்மை கடவுளங்களுக்கு தந்த கிருபியால நாம நேர்மையா நடந்தது. அதனால கடவுளங்களை தலையை உயர்த்தி எங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை தருவார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படி வர்றதால ஏதோ அது நம்மள நேர்மையான நாம நினைச்சிடக்கூடாது. கடைசியில எந்த கைகளின் சுத்தத்துக்கு ஆசீர்வதியும் தான். ஆனா நமக்கு தெரியணும் அப்படி கதைக்கிறதுக்கு கூட தகுதியாக்கினவர் அவர் தான். ஏண்டா நம்மள நாமல் ஏதாவது செய்யணும் என்று யோசிச்சு எங்களால் ஒன்றும் செய்யலாம். ஆனா பரிசுத்தவான்கள் சொல்லி இருக்கிற கர்த்தரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற இத ஆண்டர் அறியாத அபிமலேக்கு கூட கதைக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அவன் என்ன மனுஷியரா கவனம் நீ என்ன கடவுளே நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன்னு உமக்கு தெரியும், நீ அப்படி இருக்கிறவளையே தானே சொல்லுறேன். அப்ப அந்த தேவந்த சட்டங்களில கவனமாக இருந்து நேர்மையா கடவுளுக்கு முன்னால் நேர்மையா இருக்கிற மனுஷர்ல அவர் அந்த சோதனைக்குள்ள விழுகிறதுக்கு விட மாட்டார்.
அவர் அதுக்கு வார்னிங்கள் கொடுத்து தக்கல ஆக்களை மீட்கிறார். அது நேரம் எங்களுக்கு தெரியும், அவர் கிருபையினாலும் மகிமையினாலும் அவர் எங்களை முடிசூட்டி அவர் நீதிமான்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரார். என்ன நாங்கள் 84 சங்கீதத்தில் படிச்ச நாங்கள் நேர்மையானவர்களை கர்த்தர் 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார் யாருக்கு? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, அதாவது நேர்மையாய் நடக்க உள்ளத்தின் சத்தியம் கொண்டிருக்கிறவர்கள். அதான் இந்த சொல்லு, உள்ளத்துல சத்தியமோ மகிமையும் கனமும் கிருபையும் கர்த்தர் எங்கட சக்தி எங்கட பலனாயிருப்ப. அதான் இந்த சூரியனும் கேடகமும். மகிமையை அருளுறது அவர் உத்தமம் இருக்கிறார். நன்மைகளை வழங்குறது இதயத்தில் உத்தமம், இதயத்தில் சக்தி உண்மை, இதய சுத்தி என்று நாம சொல்றாமல் இதயத்தில் உண்மையா வாழ்றோம் கடவுளுக்கு முன்னால. அதனால 84:11 அப்படி அதை நாம செய்யக்களையும் நாம நினைச்சிடக்கூடாது ஏதோ நாங்கள் ஏதோ வெட்டி புடுங்கி இப்படி உத்தமமா இருந்துட்டோம். அதே ஒரு நீதிமான் தனத்தில் நாம யோசிச்சு கடவுளோட ஆகிய பண்ற அளவுக்கு நாம போயிடலாம். அது ஒரு பெரிய இதாக்க கடவுளே உம்மோட கிருபையால சுத்தமா வாழ்ந்தோம் பார்த்து எங்களுக்கு இணக்கமாயிடும். ஏண்டா பரிசுத்தமாகுதல் கடவுளும் நாமளும் சேர்ந்து செய்யற வேலை. விசுவாச அறிக்கையில படிச்சிருக்கிறோம். பரிசுத்தமாக நீதிமானாக நாம செய்யற வேலை இல்ல, புத்திர சுயர நம்மளால ஒன்றும் செய்யப்படுறதில்லை. ஆனா பரிசுத்தமாகுதல் நாமளும் கடவுளும் சேர்ந்து செய்கிற வேலை. அந்த வேலைக்கு ஆறு மேல் அதற்கு தேவையான கீழெல்லாம் கொடுக்கணும். கர்த்தர் அதற்கு பலனை கொடுத்தாதான் நாமல் சுத்தமான பரிசுத்தமானதா வர பரிசுத்தமான நடக்க வேண்டும். இதயத்துல சுத்தமானதனுடைய முக்கியமான விஷயம். அழகன் சாவிர்கள் வடிவ தெரியும் தான் என்ற கைகளின் சுத்தத்துக்கு தகுதாக என்ன உங்களுடைய பலிப்பிடத்தில் என்னுடைய கைகளை கழுவுறேன், குற்றம் இல்லாமல் என்ன கழுவுறேன் என்ற கிளியர் அவன் ஆண்டவரே நீர் பேர். அதான் உங்களை பரிசுத்த கைகளை வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, பரிசுத்த கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க என்ற அந்த சொல்லுல கடவுள் முன்னால நாங்கள் நேர்மையான ஆக்கள் என்ற காட்டுறோம். அந்த கையத்தை சொல்லுறது நாங்கள் நேர்மையான ஆக்களும் மக்கள் முன்னால பேர். அப்ப உயர்த்தேக்களை என்னத்துக்கு உயர்த்து நீங்க நேர்மையில என்ன செய்கிறீங்க என்று கடவுளங்களை இன்னும் சிறந்துடக்கூடாது. ஆனா தாவீது அதுல செய்ய கவனமா இருந்து சொல்லி அவன் துதிச்ச ஆண்டவருக்கு சொல்லி 2 சாமுவேல் 22 அவருடைய கடைசி ஜெபம் போகுது. 2 சாமுவேல் 22:24 அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். அதாவது கர்த்தருக்கு முன்பாக எல்லாருக்கும் கர்த்தருக்கு முன்பாக பாடுறான் அந்த பாட்டை. கர்த்தருக்கு வர்ற அவருக்கு முன்பாக நான் மன உண்மையாயிருந்தேன், அதாவது இதயத்தில் நேர்மையாயிருந்தேன், உள்ளத்தில் உண்மையாயிருந்து எந்த துர்க்குணம் எனக்கு தெரியும் அல்லது விலக்கி காத்துக்கொண்டேன். அவ இது தான் செய்கிறதாக கர்த்தருக்கு பாடுறான். ஆனா 25 ஆயா கர்த்தர் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற சுத்தத்துக்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளிச்சார். அவ தந்த இதயத்தின் நேர்மைக்கு தக்கதாக கர்த்தர் பலன் அளிச்சார். கர்த்தர் பலன் அளிக்கிறார். அதெல்லாம் அவன் அறிக்கை பண்றான். ஆனா 33 வரைக்கும் தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவைப்படுத்துவார். அப்ப என்ன இன்னும் நேர்மையா நடக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதனால இந்த வழிகளை இன்னும் அவரால் நேர்மையாக்கணும். கடவுளை நான் உம்மட்ட இவ்வளத்தையும் இந்த கையில சுத்தம் படுத்தினீர், என்ன பிளப்படுத்தினீர் ஆண்டவரே, இந்த உமக்கு முன்பாக இருக்கிற இந்த நீதியை உமக்கு வடிவா தெரியும். ஆனா இதெல்லாம் நீர் என்ன செவ்வப்படுத்தின வழியாக நான் செய்தேன். இன்னும் எனக்கு உமக்கு முன்பாக இந்த வழியில நீர் செவ்வைப்படுத்துவீங்க. செவ்வப்படுத்துறது என்று சொல்லுறது என்னத்த செவ்வப்படுத்துறது அப்ரைட் இங்கிலீஷில். இன்னும் என் வழிகளை நேர்மைப்படுத்துவீர். அப்ப நாம இவ்வளவு நாளும் செய்த கடவுளுக்கு முன்னால வாழ்ந்த நேர்மையான வழிக்காக கடவுளை சோதரிக்கிறதும் அதுக்காக கெஞ்சி பிரார்த்திச்சு அதை காரணம் காட்டி அவர்கிட்ட பிளத்துக்கும் அவர்கிட்ட ஆசீர்வாதங்களுக்கும் ஜபிக்கிறது தப்பில்லை.
ஆனா அது ஏதோ எந்த வாரம் வந்த மாதிரி அதை நம்பிக்கொண்டு வாழ இயலாது. எந்த ஒரு பரிசுத்தவானும் இன்னும் தான் செவப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றதை கர்த்தருக்கு அறிக்கை பண்ணி அதை செவப்படுத்துறார். அவர் அதை இன்னும் உத்தமாக நடக்க பண்ணுவார். அவர் என்ற வழிகள் இன்னும் உள்ளத்தில் என்ற நேர்மை இருக்கும். கடவுள் அதை எனக்கு செய்வார், நான் அப்படி நடக்க எனக்கு துர்க்குணத்தில் இருந்து காத்துக்கொள்ள உதவி செய்வார். அவங்க கத்தர்தான் சார்ந்திருந்தாங்க. அதனால நாம எங்களுடைய உள்ளத்தின் தூய்மைக்கு நாம தாவீதை போல ஜோபுவை போல சரியான கவனமா அந்த கர்த்தர் எங்கட பிளனாகிறதுக்கு அவரோட நாங்கள் பிளனடைகிறதுக்கு நாங்கள் அந்த கிருபை அந்த உள்ளத்தின் நேர்மை புதுப்பிக்கப்பட வேணும், அது காக்கப்பட வேணும். இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த உள்ளத்தின் நேர்மையோட இருக்கிறது. இது முதலாவது நாம கதைச்சு நாமளே இல்ல. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் நாம் உபத்திரவங்களுக்கு அல்ல, மாய்மாலத்துக்கே பயப்பட வேண்டும் அல்லது நடிக்கிறதுக்கே பயப்பட வேண்டும். நாம் உபத்திரவத்துக்கு அல்ல, வேஷம் போடுறதுக்கு பயப்பட வேண்டும். உள்ளத்தின் சத்தியத்தை குறித்து இவ்வளவு தீர்க்கமா நாம படிச்சா பிறகு உள்ளத்தின் சத்தியத்துக்கு எதிரான பாவம் தான் மாய்மாலம், நடிப்பு. அயல அத நாம வழங்கி நாம நேர்மையா நடந்த ஜதார்த்தமா நாம நடந்த நாம என்னத்தை எதிர்பார்க்கலாம்? இழப்புகள், துன்பங்கள், மற்ற வெறுக்கிறது, அதுக்கெல்லாம் பல விஷயங்கள் எங்களுக்கு என்ன ஜதார்த்தவாதி வெகுஜன விரோதி. நாம இதயத்துல சுத்தமா நாம பிசினஸ் செய்ய வழிகிட்டா சில வழியில நாம டார்கெட்ல அச்சீவ் பண்ணல, சில வழியில நாம லொஸ் ஆகும். அப்படிதான் கதை பேர் சொல்றேன். ஆனா கர்த்தர் அப்படி விட போறது இல்ல. அது அப்படி ஆட்சேபனைகள் இருக்கலாம். சரி, அப்படித்தான் அது லொஸ்ஸா தான் வருகிறே விடுங்க. பல சந்தர்ப்பத்தில் தேவன் சோதனைக்கு நமக்கு அப்படி அனுமதிக்கலாம். அப்ப அனுமதிக்கல நமக்கு என்னென்று விளங்கல. ஆனா இழப்பு நடந்திருக்குது, இழக்கிறோம். அது பெரிய வேலை நமக்கு. அது உபத்திரம் அப்ளிக்ஷன் எங்களை குத்தி கிழிக்கிறது. அதெல்லாம் குத்தி கிழிக்கப்படுவோம் என்றதுக்காக பயப்படுவதை விட நடிச்சிடுவோமே என்றதுக்கு தான் நாம சரியா பயப்பட வேணும். ஏனென்றா உபத்திரவப்படுறது பாவம் அல்ல, அல்லது உபத்திரவமே ஒரு பாவமும் அல்ல. நமக்கு நாம உபத்திரவப்படுறது பாவமும் அல்ல, உபத்திரவங்களுக்கு பாவமும் அல்ல. ஆனா நடிப்பு அது ஃபர்ஸ்ட் கிரேட் பாவம், அது ஃபர்ஸ்ட் டிகிரி பாவம். நடிக்கிறது, நடிக்கக்கூடாது. உள்ளது இல்லது உள்ளத்துல உண்மையா நடிக்கக்கூடாது, வேஷம் போடக்கூடாது, மாய்மாலம் பண்ணக்கூடாது. மாய்மாலம் பாவம். மாய்மாலம் பண்ணி வாழ வழிக்கிடுறோம்டா, அதாவது உள்ளத்தில் நேர்மை இல்லாம நாம வாழுறோம்டா, நாம ஓடுறது அவ்வளவுமே விருதுதான். ஏன்னா நாம கடைசி வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறது இல்லை. ஆனா உபத்திரவப்பட்டு அதால எங்களை குத்தி கிழிச்சு கொண்டாலும் கட்டாயம் நாம பெறலாம் போறோம். ஆமென். அதெல்லாம் எங்களுடைய பரிசுத்தவான்கள் சாகரத்துக்கு குத்தி கிழிக்க ரெடியா இருந்தாங்க. ஆனா நடிக்க விரும்ப இல்லை, நடிக்கிறதுக்கு விரும்ப இல்லை. தலைய வெட்டி கொடுக்கறதுக்கு ரெடி, ஆனா நடிக்க விரும்ப இல்லை, வேஷம் போட விரும்ப இல்லை. அவங்க கிறிஸ்தவர்றான், இயேசுவன் நம்புறேன், இயேசு தான் நம்புறேன். அப்ப சாகிறது பயம் இல்லையா? எனக்கு அது கிறிஸ்துவ மறுதளிக்கிறவட நான் சாகிறது எனக்கு நல்ல.
நான் இங்க நடிக்கல, ஐயோ இவ்வளவு நன்மை செய்தவருக்கு நான் இப்ப கடைசி நேரத்தில் இருந்தோம், இந்த பூமியில இன்னும் கொஞ்சம் காலம் தான் வாழ போறோம், இதுல என்ன பிரச்சனை? எங்களுக்கு சாகிறது தான் எங்களை கடைசி எதிரி, அதுல பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவாக சாகிறதுக்கு நாங்கள் ரெடி, கிறிஸ்துவுக்காக நாங்கள் எதை இலக்கையும் ரெடி. ஆனா சத்தியத்துக்கு முரணா நாங்கள் நடிக்க மாட்டோம். அதாவது இதய சத்தியத்துக்கு எதிராக நாங்கள் பொய்யா உங்களுக்கு முன்னால ஜால்ரா போட இயலாது, உங்கஸ்துதி பண்ண இயலாது, உங்களோட நாங்கள் இப்படி ஒளிச்சு மறைச்சு விளையாட இயலாது. உள்ளது உள்ளது இல்லை இல்லது அவ்வளவுதான். எல்லாம் சரியான கவனமா நாம இருக்கணும், சரியான கவனமா இருக்கணும். நான் அந்த சில பேரை நம்ம நான் பார்க்கல, நம்முடைய ஆக்களுக்கு நான் வெளியாக்கள் சில பேர் அந்த சொல்லேக்குல அவளுடைய டீச்சர்ஸ் எல்லாம் பிரின்சிபல் சொல்லி நம்மளுடைய பிரின்சிபல் அல்லது நம்ம பேர் சொல்றது இல்லை. அவர் துசீதரன் தான் அப்படி கதைக்கிறது ஒரு சவ்வல் 16-17 வயசு. இதே துசீதரன் முன்னுக்கு இருந்தா துசீதரன் தான் அப்படின்னு சார் அல்லது பிரின்சிபல் சார் தான் கதைப்பான். அதுல நீ வீட்டுல இருந்தா மட்டும் அந்த மனுஷன் பேரை அப்படி சொல்றது. அப்ப நீ என்ன செய்யறீங்க? பேசிக்கா நடிக்கிறோம். அப்ப வீட்டிலையும் நாம அந்த மரியாதைகள் உள்ளத்துல நேர்மையா நாம இருக்கோம்னா என்னத்துக்கு அங்க நாம அவ்வளவு மரியாதை கொடுத்த நாம அந்த மனுஷனுக்குரிய கனமும் அதுக்கு. அப்ப அது வீட்டிலையும் அந்த தான் கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன கடவுள் பார்க்கிறார்? நாம எவ்வளவு நேர்மையா இருக்கிறோம் என்றது. அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை தான். இல்லாட்டி அவருக்கு முன்னாடி அப்படியே கதைக்கணும், இல்ல அவருக்கு முன்னாடி கதைக்க இல்லாத. அப்ப அவர் இல்லாத நேரத்திலையும் கதைக்காத. அப்படி அதான் அந்த இதயத்தினுடைய நேர்மை. டீச்சரை பற்றி நாம அத அவருக்கு முன்னால கதைப்போம். அப்படி கதைக்க மாட்டோம்னா நாம வேற இடத்துல கதைக்கிறோம்னா அப்ப நாம நேர்மை இல்லாதயாக்கள். அதான் அந்த பாயிண்ட். அம்மா அப்பா என்று சொல்ல நாம அதுக்குரிய கிணம். அவ அம்மா இல்ல அவதான் அப்படி சொல்ல வேண்டும், பிள்ளைய சொல்லுது யார் அவ? அப்ப அங்க ரெஸ்பெக்ட். அப்ப அவைக்கு முன்னால அப்படி கதைக்க மாட்டிய. அப்ப அந்த பாயிண்ட் இது. நான் சில பேரை பார்த்திருக்கேன், அந்த பெரியாக்களோட பேருகளை சொல்லி ஆனா கதைக்கிறது. அது அது சில இடங்களை நான் விசிட் பண்ண வேற யாரு. அப்ப ஐயோ இது ஆனா ஆக்கப்பதான் ஒரு டீசெண்டா நாட்கள் மாதிரி. அப்ப முழு நடிப்பு வழியில எங்களை பற்றியும் அப்படித்தான் கதைப்பினா. எங்களை பார்த்து அங்குல அப்ப நாங்கள் இல்லாத நேரத்தில் அவர் மாறந்தான் அப்படி மாறட்ட சொல்லிட்டு ரெண்டு இதை நான் யோசிச்சு பார்க்கல. நம்மளையும் இப்படித்தானே கதைக்க போகுதுகள். ஏன்னா நாமளே எதிர்பார்க்க மாட்டோம் இப்படி. இப்ப நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு வாழ்க்கைக்கு ஆக்கள பழக்கம் இல்லை. ரெஸ்பெக்ட் தான். ஆரம் தான். அது அங்கேயும் இங்கேயும் தான். அங்கேயும் சார் ஆரம், இங்கேயும் ஆரம் தான். நாங்கள் ஆரம் தான் ரீஜனல் மேனேஜர். அந்த மரியாதை அங்க என்ன ஜிஎம் தான். அது வீட்டுல இருந்து நான் மனசி பிள்ளைகளோட கதை கேட்கலாம் சரி, அவருக்கு முன்னாடி அந்த இதயத்துல நேர்மை என்றது அதைத்தான் நாங்கள் சொல்லுறோம். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் நடிக்கிறேனா இல்லையா. அண்ணாதான் இஞ்சி அண்ணா அப்புறம் அங்கல வேர். அப்ப அங்க அது உள்ளத்தில் நேர்மை இல்லை. அத நடவடிக்கைகள் எங்களுக்கு நடவடிக்கைகள் சரியான கதை மாதிரி. அப்ப அதான் சொல்றோம், நாம பாடுபட போறோம்னாலும் பரவாயில்லை. ஆனா நாம இதயத்துல நேர்மை இல்லாம மாய்மலம் பண்ணக்கூடாது. மாய்மலம் பாவம், அது கடவுளுக்கு பிடிக்காது. அவர் மத்தியில கிறிஸ்து சாகரத்துக்கு முன்னுக்கு திருப்பி ஐயோ 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 உங்களுக்கு ஐயோ கழிச்சது மாய்மாலக்காரரே, மாய்மால நடிகர்களே, வேடதாரிகளே சனத்துக்கு நடிக்கிறீர்கள் எல்லாரும். உங்களுக்கும் தெரியும், கடவுளுக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்ட ஆக்கள் என்று. நேர்மை இல்லாத ஆக்கள் நீங்கள். நீண்ட நேரம் சபம், ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு வீட்டுல சரிக்கிறதே இல்லையே. ஆண்டவர் அப்படிதான் கதைச்சார். உங்களோட சபம் என்னத்துக்கு நீங்க சபிக்கிறீங்களோ எனக்கு என்ன தெரியும். ஆண்டவர் சொன்ன நீங்க மேனேஜர்ட்டா புகழ்ச்சியை போடுறதானே செபிச்சு கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய ஒரு பிரேயர் ஒன்று செபிச்சா ஜபம் பாத்தீங்களா எவ்வளவு. கடவுள் கேட்டு அதுக்கு ஏதாவது இறங்கணும் செபிக்கிறீர்கள் நீங்கள். கடவுள் கேட்டு இறங்கணும் சாலமோன் ஜபிச்சார். முழங்கால் இருந்து கையை முயற்சி கொண்டு மனது அந்த அதிகாரத்தை வாசிக்க நமக்கு மூச்சு வாங்கி போயிடும்.
அவனும் நீண்ட நேரம் ஜெபம் பண்ண. ஆனா கர்த்தர் கேட்டு அக்கினியால பதில் கொடுத்து கடவுளவன் சாலமோன் பலிகளுக்கு. அயல நீண்ட நேரம் ஜபிக்கிறது பிழை, கொஞ்ச நேரம் ஜபிக்கிறது சரி என்று சொல்ல வர. நீ கொஞ்ச நேரமோ கன நேரமோ நேர்மையா ஜபிக்கிறியோன்னு கேள்வி. நீண்டது கொஞ்ச குறுகிய நேரம் நீண்ட நேரம் அந்த ஜபத்துக்குள்ள அந்த ஜபத்து கருப்பொருளுக்குரிய அந்த வெயிட்ல தங்கி இருக்கு. அது என்னத்துக்கு ஜபிக்க போறேன், அதுல இருக்கிற பேரத்துல இருக்கு அந்த ஜபம். அது சரியான சீரியஸான விஷயம் நாம ஆண்டரை பார்த்துக்கொள்ளும் என்று போக இயலாது. அதுக்கு கெஞ்சி குழாவி கதைச்சு பேசி டைம் எடுக்கும். அதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லிக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அந்த இதயத்தோட பேரண்ட் சரியான விஷயம் அந்த ஜபத்துல ஆன்சர் பண்ண போறோம். எங்களுக்கு சின்னனா அது பெரிய விஷயம், அதை கத்தனுக்கு சொல்லிட்டு தான் போறோம் நாங்க. வயசப்பலோட ஏன்னா நாங்க வளமையாலும் செவிக்கணும். ஆனா போய் கத்தனுக்கு சொல்லிதான் போனோம். நான் விளங்குற ஆண்டவே பார்த்து தூதர்ல அனுப்பி கொள்ளுங்க. இதுக்கு கூட நேரம் ஆண்டவரே எல்லாம் பொருட்பாட்டும் வலிக்கிடுறவங்களும் இது என்னதுக்கு அது நேரம் அதுல தேவையில்லை. அது சுருக்கமா சாப்பாட்டுக்கு வந்திருந்தாச்சு போய் பாஸ்டர்கள் போய மாதிரி நீண்ட நேரம் ஜபம் தெரியும். நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் அதுக்காக கொண்டாடுறோம். அந்த நேரம் ஆண்டவரே சாப்பாட்டு ஆசிரியம் இல்லாத தீர்க்கட்ட விதிகளை கவனிச்சுக்கொள்ளும். இதை எங்களோட உடம்புக்கு நன்மையாக்கிதான் நாமே இதுவும் ஜபம் தான். ஆனா நம்ம குடும்பத்துல கடவுள் சாப்பாடு வைக்கணும்ன்றதுக்கு நாம சபிக்கிற ஜபம் இல்ல தனிங்க. ஏண்டா குடும்ப தலைவர்களுக்கு அது பெரிய பொறுப்பு. கடவுள் போசாக்கான நன்மையான அவற்றை சத்தியத்து ராஜ்யத்துக்கு பிள்ளைனான பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு தந்துடணும். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு முன்னாடி சின்ன நேரத்தை நாங்கள் ஜபிக்கிறோம். ஆனா அதுக்குரிய ஏக்கமும் எங்களோட ஜபங்களும் வேற. கெட்டாவே அந்த ஆதரவு இன்னும் அப்பத்து ஆதரவு கூட நிப்பாட்டிடாது. ஐயோ கடவுளை கிருபியாரம் இந்த பிரச்சனைகளை நீர் இரும் நாம முடிச்சாலும் இருந்து ஜபிக்கலாம். அப்ப நீங்க எழும்பி ஏன் அப்படி இருந்து படுக்கிறீங்களேன்னு ஜபிக்கிறீர்கள். அதை எங்களுக்கு என்னத்துக்கு நாம சேவிக்கிறோம். ஏன்னா ஒரு பிள்ளைல ஒரு குடும்பத்தை கொண்டு போறதுக்கு நம்மளுக்கு நாம உழைக்கிறோம், நாம படிச்சிருக்கிறோம் என்றபடியா எல்லா சாப்பாடும் வந்துடுமோ, நாம காசுன்றபடியா சாப்பிட இயலுமோ. கடவுள் எல்லாத்தையும் லொக் பண்ணி விட்டா ஒரு சாப்பாடு நமக்கு இல்லை. அதனால இங்க நம்மட பிளத்துல இல்ல படிப்பிலையும் உழைப்பிலையும் அண்டண்டைக்கு போஷிக்கிற கடவுள்லாம் விஷயம் இருக்கு. அதனால எங்களை ஜபங்கள் ராஜாமத்தில் எழும்புறதா விடிய காலத்தில் எழும்புறதா அது குடும்பத்தை நடத்துறவங்களோட பொறுப்பு. அது நீங்களாப்பா நீங்கள் ரியலா வந்து கல்யாணம் செய்து போய் உங்களோட பிள்ளைகளை வளர்க்க அது தெரியும் எப்படி செவிக்கிறதா. ஏன்னா நாங்கள் எங்களை வளர்த்தையாக பார்த்திருக்கிறோம் எல்லாம். அந்த இடவிரவா சாமஞ்சாமம் அழும்பி அழுகிற சத்தமும் இந்த ஏன் கடவுள் போஷிக்கணும், கடவுள் வைக்கணும் சாப்பாடு, கடவுள் இந்த பிள்ளைகளை வளர்த்துறோம். அதனால அது இல்லாத நேரம் என்ன செய்ய போற நேரத்தில் இருக்கிற ஒரு பயம் இது எல்லாம் இருக்கலையும் இருந்தும் கடவுள் எங்களுக்கு தராம விட்டுறேனும். அப்ப அவற்ற ஸ்டைல் ஐயோ அவர் கொடுத்து போட்டு பச்சை பக்கத்துல கட் பண்ணுவார். என்ன காசு இருக்குது வேண்டதுக்கு தான் சாமான் இல்லை. எப்படி முன்ன சாமான் இருக்குது வேண்ட காசு இல்ல, இப்ப காசு இருக்கு சாமான் இல்லை. எங்க மரிசியெல்லாம் தட்டுப்பாடா முட்டை இப்ப அந்த விலையாம் இதா எங்க இறைச்சி கடையை கூட்டிட்டாங்களா 3 கிழமையா என்ன இறைச்சி இல்லை. எங்க கோழிக்கான டித்துவா புயல்ல கோழிக்கு ஒன்றும் வரையல. ஆனா கடவுளை இது தெரியலடா நமக்கு முதல் இப்படி எல்லாம் ஒரு 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 கொஞ்சம் 2 நாள்ல சேர்ச்சுக்கு வளமையா வேண்ட போறாங்க கோழிக்க காடு எல்லாம் அடே அடே இதுவும் வரையா ஐயா காசு இருக்கு சாமான் இல்லை. ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஒப்பு கொடுத்துனாங்க பார்த்து என்ன சரி எதுக்கு நாங்கள் ரெடி நிறைய சாப்பிடுறது. ஆனாலும் ஒரு ட்ரை ஆனா கத்தர் கிருபையா வச்சிருந்தார். அதுல நீங்க வளமையா வரண்டபடியா உங்களுக்கு தாரோம் என்று சொல்லி ஒரு 5 கிலோ அப்பையும் எடுத்து தாராங்க. தேவன் காசு இருக்குது எல்லாம் இருக்கு, ஆனா சாமான் இல்லாம இருக்கு. அதுல கத்தரிட்டுதான் நாம ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு நிலைமையிலையும் எப்படியோ கத்தர் அவருக்கு முன்னால நாம நேர்மையா நடந்தா தானே கதைக்கிறதுக்கு நீர் வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு நேர்மையா இருக்கிறோம். உள்ளது அண்டரே பாரு நாங்கள் ஆக்களோட மாய்மலமா கதைக்கல உள்ளு கொண்டு வச்சு வெளியில ஒன்று கதைக்கல உள்ளத உள்ளது இல்ல இல்ல கொஞ்சம் இல்லைன்னா இல்லதான் நாம நடிச்சேராது ஆக்களோட சிரிச்சு ஓகே. ஆனா உள்ளுக்கு நாம உண்மை இல்லை. அதனால பிடிக்கலன்னா பிடிக்கல அதை எங்க எக்ஸ்பிரஷன் காட்டிக்கணும். அப்ப என்ன ஏன் இவ்வளவு நாள் நன்றி என்ன இருக்கிற இப்ப சத்தம் போடாம போறா ஏன் நம்ம கொஞ்சம் இதாக ஏன் அந்த அண்ணா இவ்வளவு கிழமை இல்ல தலையாட்டிட்டா ஒவ்வொரு ஏன் நடக்குது இல்ல ஏன் அந்த மாமா அப்படி உம்மன் இருந்துட்டு போற என்ன நாம அப்ப என்ன அந்த பிரச்சனை
அதுல அவங்க உண்மையா இருக்க யோசிக்கிறாங்க. அப்ப என்ன உண்மை, சில பேர் அவங்களுக்கு அதை எப்படி எங்களோட டீல் பண்ணி இருக்கலாம் அல்லது டீல் பண்ணாம இப்பதான் தொடங்கலாம். அப்ப அதை கேட்டு விசாரிச்சு விஷயத்தை முடிக்கணும். உள்ளத்தில் நேர்மை, உள்ளத்துல நேர்மை. அதனால எங்களுக்கு சொன்னாத்தானே தெரியுமா, இல்ல தாவே ஜாக்கோபு தெரியும் உங்களுடைய அப்பன் முகம் நேற்று முன்னாள் மூஞ்சி மாதிரி இல்லைன்னு. ஏன்னா அவன் அப்ப மாமனாட்ட முகத்தை வடிவா ஸ்கேன் பண்ணி பார்த்து படிச்சிருக்கிறான். அப்ப இது 2-3 நாளைக்கு முன்னுக்கு மாறி போச்சு மூஞ்சி. அப்ப என்ன பிரச்சனை மாஸ்டர். அப்ப விளங்கினா அதுல அவர் கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிடிக்குது இல்லையப்பா. நான் ஆண்டரோட கதைச்சுனா அவன் சொன்னார் வலிக்கிட்டு போய் நீ காணும் இங்க இருக்க வேண்டாம் வலிக்கிறீங்களோ நீங்களும் பாரு. பிறகு அவரோட எங்களுக்கு இந்த கதை பேச்சு எல்லாம் முடிஞ்சு இவ்வளவு உழைச்சி வாயில ஓட்டுட்டார். பிறகு நீ அவரோட அந்த மொசப்பத்தையும் இல்ல அவ இந்த சிரியன் மதத்துல அவ இன்னும் இருக்கிறான். இல்லாட்டி அந்த கள்ளி எடுத்துக்கொண்டு போவா தன்னை சுருவாங்கள் எல்லாத்தையும் அந்த கள்ளிய சுருவத்தையும் விடாம தூக்கிக்கொண்டு அவன் தேடி வர எங்க நீ போறாம எந்த தெய்வங்களே என்ன தெய்வங்களை கொண்டு போனான் எங்க அதுக்குள்ளையும் எவ்வளவு திருகுதான் சுத்து மாத்து ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு இருக்கு எலும்பேலா. ஐயோ நம்மளோட ஆக்களோட நடிப்பு அங்க இருந்தா அதே ஆக்கள்ல நாமளும் ஏதோ அவ மட்டும்தான் இல்ல நாமளும் அப்படித்தான் இல்ல. இங்க வழிபாடு வராட்டி முதல் இருக்கிறான் வழிபாடு வந்த மாதிரி எனக்கு வந்தா ஏன்னா அது எனக்கும் பீரியட் இருக்குன்றான். எப்படி அந்த நடிப்புகளை அம்மாக்கு மட்டும் தானே எனக்கு மேலாம தானே இருக்குது நேரி எல்லாம். இது என்னடா இது. அப்ப நீ விளையாட்டுக்கு நீ போக தவிர எல்லாம் ஓகே. அப்ப வேற நடிப்பு எங்களுக்கு தெரியாது எப்படி நடிக்கிறேன். அப்படி பெரிய விஷயங்கள் இதுகள் எல்லாம் எல்லா மனுஷரும் ஆதாமில இருந்து எல்லாரும் நடிச்சதானே. அதனால நடிப்பு வேண்டாம். உள்ளத்தின் சத்தியம் நமக்கு ஆக்களோட டைரக்டா டீல் எல்லாம் அம்மாவோட மாமியோட எல்லாம் சட்டப்படியான சகோதரங்களோட உள்ளது இல்ல கத்தர் பார்த்துக்கோ கத்தர் பார்த்துக்கொண்டு கத்தர் என்ன நாம உண்மையா இருக்கோம்னு பார்த்து கொண்டு இருக்கிற அதை வச்சு அவர் எங்களுக்கு எங்களோட பிள்ளைனா எங்களோட புயம் போச்சுதான்னு சரி எங்களுக்கு ஏதாவது அனுமதி கேட்கலையும் கத்தாவே பாரு நான் எவ்வளவு உமக்கு முன்பாக உண்மையா இருந்தேன் என்று சுவப்பக்கமா திரும்பி அழைக்கலையும் அவர் பார்த்து உண்மைதான் நீ உண்மையாத்தான் இருந்த நீ பார்த்து நான் போய் சொல்றேன் அவனுக்கு என்ன வேணும் இன்னும் 15 வருஷம் கூட்டணும்னா கூட்டித்தாரோம். எசேக்கியா சுவர் பக்கமா திரும்பி அழுதாங்க கத்தர் அவன் மனுஷிய கூப்பிட்டு இப்படி சொல்லிட்டு போனா புற என்னத்தை செய்கிறான் மனுஷியில கூப்பிட்டு போய் கத்தர்கிட்ட சுவர் பக்கமா திரும்பி கிடந்து அழுதான். அழு உந்த பிரச்சனைய போய் கத்தர்கிட்ட மனுஷிய போட்டு என்று சொல்லி அவளை என்ன செய்வாள் உனக்கு புருஷன் வந்து இருந்து இப்படி மூஞ்சிய வச்சுதான் என்ன புருஷன் என்ன கடவுளும் ஜாக்கோபு கடவுள் அடி உனக்கு புள்ளகிற கடவுள் அழைச்சி வச்சுக்கப்புறம் என்னத்தை நான் செய்கிறது 7 மாதம் செய்துட்டேன்ப்பா உனக்கு இப்ப என்ன செய்ய என்னால என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற ஹாஸ்பிட்டல் போடுமா சரி போ இதான் முதலே சொல்லி கொண்டு வர நீ ஏடி சொல்லி கொண்டு போறேன் பிரச்சனை இல்லை அட சும்மா மூஞ்சி அப்படி வச்சு கொண்டு இருக்காரு இல்ல நீங்கள என்ன யோசிப்பீங்க நான் என்ன யோசிக்கிறேன் இந்த மூஞ்சியை விட கொண்டு போய் காட்டிட்டு வர எனக்கு ஈஸி எல்லாம் நீ சொல்லி நான் அனுப்பி விடுறேன் நோடு என்னாலே மற்றபடி எனக்கு நோகுது இல்லாண்டு அப்படி ஜபம் பண்ணு சபிக்கிறோம் மிச்சம் ஏறாட்டி காட்டுதான் அவனுக்கு கடவுள் சொல்லி இருக்க போ காட்ட காட்டிட்டு வந்த அப்புறம் பிரச்சனை ஏண்டா என்ன இங்க எல்லாம் காட்டியாச்சு இனி பிரச்சனை ஏண்டா அவரோட கதைச்சுக்கோள் சரிதானே என்ன சொல்லி எந்த காதம் செவிடாக்காத ஐயோ எனக்கு சரியான எரிச்சல் வருது இதில் நாங்கள் கதைச்சிருக்கிறோம் சில சந்தர்ப்பங்கள்ல நான் யாருடைய கடவுள்கிட்ட சொல்லுறது எனக்கு சொல்லி முடிஞ்சது காணும் கேட்டுட்டேன் நானும் ஜபிக்கிறேன் மிச்சம் இனி அவரோட அதுக்காக இனிமே சொல்லாம இருந்தாங்க சொல்ல வேணும் ஆனா அதுவே நை 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 என்று தெரியலாது சிம்சோனை போட்டு நச்சரிச்ச மாதிரி வரக்கூடாது ஒரு விஷயம் உள்ளத்துல உண்மை விஷயங்கள் கவனமா இருக்கணும் மனுஷரால எங்களுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை சொந்த புருஷனும் நாசில சுவாசம் உள்ள மனுஷன் தான் நம்பாத கச்சர் வேல் பெற்றதாக நில அதுக்காக புருஷனை நம்ப வேண்டாம் நாங்கள் சொல்லிடுறோம் கத்தர் வச்சிருக்கிற அதிகாரங்களை நம்புறோம் ஒரு அளவுக்கு மிக அவர்களுக்கு ஏதோ பிச்சு புடுங்கி தடுவினம் எங்களை பிளன் என்று சொல்லி நம்பல ஏன்னா அவர்களுக்கே கடவுள் ஒரு சுருக்கு கொடுத்தா முடிஞ்சு போச்சு நொண்டி கொண்டா நடக்கணுமா பிறகு அதனால கத்தரங்க பிளனா இருக்கணுமோ இதயத்துல சுத்தமான இதயத்துல சத்தியம் வேணும்
கர்த்தர் எங்களுக்கு அதை திரட்டும். ஒரு நாளும் நாம துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, நடிக்க கூடாது. துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, நடிக்க கூடாது. இழந்தாலும் பரவாயில்ல, நடிக்க வேண்டாம். ஏண்டா அந்த கர்த்தருக்காக இழந்தவங்க தரித்திரதானது இல்லை. கர்த்தர் தனக்காக இழந்தா, இந்த சத்தியத்துக்காக இழந்தா, உண்மைக்காக நேர்மையாக சொல்லி அதால நாம விலகிறோம்னா கர்த்தரை பார்த்து அவருக்கு தெரியும் எங்களை இந்த பூமியில எப்படி உயர்த்துறது என்று. அதனால உயர்த்தப்படணும்ன்றதுக்காக பொய்யா நடிச்சிட வேண்டாம். சம்பளம் கூட வரணும்ன்றதுக்காக பொய் சொல்ல இயலாது, பொய்யா நடிக்க தேவையில்லை. நாம சரியான கவனம் நாம இருப்போம். கிறிஸ்துதாமே இந்த சத்தியம் என்னும் கட்சி எங்களுடைய அறையில கட்டி கொண்டு நாமல் போராட்டத்தில் தொடர்ந்து உன்னிப்பாய் கவனிச்சு தளராம நின்று ஆண்மையோட இருந்து அடுத்த வலிமையாய் போரிட கர்த்தர் எங்களை பலப்படுத்துவார். ஆமென்.